இந்த வேலை செய்கிறேங்கிறத ராணிகிட்ட சொல்ல முடியல. உடம்பு வலி, நாத்தம் தாங்க முடியல. அதனால தான்ப்பா குடித்தேன். நான் குடிச்சிட்டு வந்தது தெரிஞ்ச ராணி, இனிமே உன் சம்பாத்தியத்தில் நான் சாப்பிட மாட்டேன், உன் காசே எனக்கு வேண்டான்னு கோவமா சொல்லிட்டு போயிட்டாப்பா. நான் என்ன செய்யறது செல்வம்? காலையில் ராணி என் வீட்டுக்கு வந்தப்பா, வந்து எனக்கு பசிக்குது நான் சொன்னோன்னு எனக்கு அப்படியே உயிரே போயிருச்சு. செல்வம், என்னப்பா நீ எப்படி வருத்தப்படுற? இல்லப்பா, ராணி அவ பேருக்கு ஏற்ற மாதிரியே ராணி மாதிரி வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ என்கிட்ட வந்து பசிக்குதுன்னு சொன்னோன்னா எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே என்னோட சப்த நாடியும் கூனி குறுங்கி போயிருச்சுப்பா. அதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா, என்ன மன்னிச்சிரு. இனிமே நான் குடிக்க மாட்டேன். காலையில் இனிமே உன் முகத்திலே முழிக்க மாட்டேன். ராணி என்ன சொன்னதுலேருந்து நான் அதை முடிவு பண்ணிட்டேன்ப்பா. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன்டா, என்ன மன்னிச்சிருப்பா. இல்லப்பா, இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க முதல்ல தன்னை மறக்கணும். அதுக்கு போதையில் இருந்தால் தான் முடியும். அப்போதான் இந்த நாத்தத்தெல்லாம் சகிச்சிக்க முடியும். குடிக்கலன்னா எப்படி? வேற வழி இல்லை செல்வம். என் பொண்ணுக்காக, என் பொண்ணோட பாசத்துக்காக நான் குடிக்காம தான் இருக்கணும். நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னு தெரிஞ்சோன்னு நானும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டேன், வருத்தப்பட்டேன். ஆனால் இப்போ தானே காரணம் தெரியுது. என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னப்பா நீ என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? செல்வம், நீ கௌரவமாக உழைச்சி சாப்பிட்ற. நான் இப்போ இப்படி சாக்கடைல்றதை பார்த்தா உனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ரெண்டாவது, நீ என் கூட நின்று இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தாலே பார்க்குறவங்க ஒன்று ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அவமானமாக இருக்கும். வேணாம்ப்பா, நீ சீக்கிரம் கிளம்பு. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? உழைச்சி சம்பாதிக்கிற எந்த வேலையுமே கேவலம் கிடையாதுப்பா. இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் செஞ்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களாம் பெரிய மனசு உள்ளவங்கப்பா, கிட்டத்தட்ட சாமிக்கு நிகரானவங்க. கௌரவம் பக்கமாக நீங்கள் இந்த மாதிரி வேலை பார்க்குறது எனக்கு பெருமையாக இருக்குப்பா. அப்பா. ஐயோ செல்வம், என்னப்பா இது? நாத்தடிக்கண்டா விடுறா. இல்லைப்பா, மனசுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட உழைப்பும் ராணி மேல நீங்க வச்சிருக்கிற பாசமும் தான்ப்பா எனக்கு தெரியுது. நாத்தெல்லாம் எனக்கு தெரியல. செல்வம், நீ நீ இந்த அளவுக்கு பக்குவமா எடுத்துக்கிட்ட. ஆனா ராணி எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு தெரியல. அதனால ராணி கிட்ட இதெல்லாம் ஒன்றும் சொல்லாதப்பா. சரிப்பா, சொல்ல மாட்டேன். சரி போங்க, நான் போறேன். நீ கிளம்பு, சீக்கிரம் போய் வீட்டில் இதெல்லாம் அலம்பு, நாத்தம் அடிக்கும். போவு, இந்த வேலை பார்க்குற நம்ம எல்லாரையும் எல்லாம் அருவருப்பாக தான் பார்ப்பாங்க. ஆனால் உன் புள்ள சாமிக்கு சமம்னு சொல்லுது பார்த்தியா? நல்ல பிள்ளைய தான்ப்பா பெற்று வச்சிருக்க. அக்கா, நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன பண்ண சொல்ல போற? சொல்லு. நான்லாம் எங்க அப்பா அம்மா வீட்டு வாசல்ல வந்து நிக்க மாட்டாங்களான்னு எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? அவங்க மட்டும் வந்து என் வீட்டு வாசல்ல நிக்கட்டும், பாத பூஜை பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவேன். நாம 2 பேரும் அனாதையா ஆயிட்டோமே, நமக்குன்னு சொந்தம் யாருமே இல்லையேன்னு நானும் என் வீட்டுக்காரும் பல ராத்திரி தூங்காம அழுதுருக்கோம். நீங்க என்னடானா பெத்த தாய் தகப்ப அண்ணன்னு வீட்டு வாசல்ல வந்து நின்னோம், அவங்கள வீட்டுக்குள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடாம அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டீங்களே. ஆயிரம் தான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க இல்லையா? உங்க அம்மா கண்ணீரோட வாசல்ல பறி தவச்சு நின்னப்போ என் மனசுக்கே ஒரு மாதிரி இருந்ததுக்கா. உங்க தரப்புல 1000 நியாயம் இருக்கலாம்க்கா. அதுக்காக வீடு தேடி வந்த அம்மா அப்பாவை அப்படியே திருப்பி அனுப்புனது எனக்கு என்னமோ சரியா படவே இல்லை.
அதை எங்கிட்ட கொடு போ. பிரியா, அர்ச்சனா, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன பிரியா நீ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டியே? நீ காணோன்னு தெரிஞ்ச உடனே அண்ணன் எப்படி பதறி போயிட்டார் தெரியுமா? என்னடா எவ்வளவுதான் இவனை உதாசீனப்படுத்தினாலும் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப திரும்ப வரானேன்னு பாக்குறியா? பிரியா, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல பிரியா. நீ லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாம போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே என் உயிரே போயிடுச்சு பிரியா. போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால ஆளா நான் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியாவது என்னோட பிரியாவை கண்டுபிடிச்சிருங்கன்னு சொன்னேன். உன் மேல எனக்கு அவ்வளவு அக்கறை பிரியா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சார் தெரியுமா? நீ காணாம போன விஷயம் தெரிஞ்சதுல இருந்து எங்க அண்ணன் சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. வாயும் வயிறுமா இருக்கிற உன்னை பத்தியே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு எந்த நேரமும் வருத்தத்திலே இருக்காரு பிரியா. ஆமா பிரியா, நீ நல்லபடியா பத்திரமா திரும்பி வந்துட்டேன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அதான் உடனே உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக பழம், சத்துமாவு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதை கொடு. பிரியா, இந்தம்மா. அர்ச்சனா, இதா உங்க வீடா? ஆமா, இது யாரு? இல்ல இது ஏன் விடுங்க, அதான் அக்கா வீடு. ஆஹா. பிரியா, நாம பிரியா, எதுக்காக என்ன தேடி வந்த நீ? பிரியா, நீ வேணா என்ன தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஆனா என் மனசு ஃபுல்லா நீயும் உன் வயித்துல வளர்ற நம்ம குழந்தையும் தான் இருக்கீங்க. எப்பவோ ஒரு தடவை உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தப்பான எண்ணத்துல துரோகம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எப்ப நான் திருந்தி மறுபடியும் உன் கூட வாழணும்னு நினைச்சனோ அப்பவே நீ என் மனசுக்குள்ள தேவதை மாதிரி வந்துட்ட. இனிமே இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இல்ல, நான் எடுக்க போற எல்லா பிறவிலையும் நீ என் மனைவியா வரணும். அந்த எண்ணத்துல தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். பசப்பு வார்த்தைகளை நம்பி மறுபடியும் ஏமாற நான் தயாரா இல்ல. இந்த ஜென்மத்துல யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ மறுபடியும் அவன் முகத்துல முழிக்க வேண்டியதாய் போச்சு. என்னால தாங்கிக்க முடியல. இங்க இருந்து போயிடு. திட்டு பிரியா, நல்லா திட்டு பிரியா. அப்படி உனக்கு ஆத்திரம் தீரலன்னா உன் செருப்பை கழட்டிய நாடி நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஏன்னா அந்த உரிமை உனக்கு இருக்கு பிரியா. தப்பு பண்ணவனா அதை தாங்கிக்கிற சுமை எனக்கு இருக்கு. ஆனா இனிமே என்ன பார்க்க வராத, என் முகத்துல முழிக்காதன்னு மட்டும் சொல்லிடாத பிரியா. ஆமா பிரியா, தப்பு பண்ணத உணர்ந்து திருந்தி வந்திருக்காரு. தப்பு பண்ணவங்க திருந்த கூடாதா? மன்னிச்சு ஏத்துக்கோ பிரியா. ஏற்கனவே தெரிஞ்சிருப்பா நம்பினதுனால தான் எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. திரும்பவும் நம்பி ஏமாற நான் தயாரா இல்ல. அர்ச்சனா, கொஞ்சம் பிரியாக்கு எடுத்து சொல்லுங்களேன். நான் சத்தியமா திருந்திட்டேன். இனிமே பிரியாக்காகவும் அவன் வயித்துல வளர்ற என் குழந்தைக்காக தான் வாழ போறேன். நீங்க சொன்ன பிரியா நிச்சயம் கேட்பா. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அர்ச்சனா. எங்க அக்கா கிட்ட உனக்கு என்ன பேச்சு? நீ என்ன தானே பார்க்க வந்த? எனக்கு உன்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டல, மரியாதைங்கிறது போயிடு. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட சேர்ந்து வாழ்ற பாக்கியமோ தகுதியோ எனக்கு கிடையாது பிரியா. எனக்கு தெரியும். இனிமே என் லைஃப்ல கல்யாணம் காட்சி எதுவுமே கிடையாது. அதான் நான் பண்ண தப்புக்கு நான் கொடுக்குற தண்டனை. என்னோட வாரிசு சுமக்கிற உன்னையும் என் வாரிசையும் கவனிச்சு ஆளாக்க வேண்டியது என்னோட கடமை பிரியா. அட்லீஸ்ட் உங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிற அந்த பொறுப்பையாவது எனக்கு கொடு பிரியா. ப்ளீஸ் பிரியா. இதையும் மீறி இனிமே உன்னை பார்க்க வரக்கூடாது, பேச வரக்கூடாதுன்னு சொன்ன நான் தற்கொலை பண்ணிக்க கூட தயங்க மாட்டேன் பிரியா. வர என்ன பிரியா இது?
அவர் தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து மனசு இறங்கி வந்து பேசுறாருல, அவர் ஏத்துக்கலாம்ல. அவனாவது செஞ்ச தப்ப உணருதாவது. அத்தனையும் டிராமா. அவன் பண்ண டிராமாவை நம்பி தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இங்க இருக்கேன். ஏய், என்னடி நடக்குது இந்த காம்பவுண்ட்ல? யாரோ வந்தாங்க, பேசுறாங்க, கெஞ்சினாங்க, நீ பாட்டு விரட்டி விட்டுட்டு இருக்க. அது வந்து அவர் தாங்க என் தங்கச்சியை கட்டிக்க வேண்டியவரு. என்னது, கட்டிக்க வேண்டியவனா? ஆமாங்க, ஏற்பாடு பண்ண கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சு. என்னது, நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். என்னடா இந்த புள்ள மாசமா இருக்கு, கழுத்துல தாலிய காணோம், கால்ல மெட்டிய காணோமேன்னு. சரி, இந்த காலத்துல படிச்ச பிள்ளைங்களா பேஷனா இருக்குது, இதுவும் அந்த கேஸா இருக்கும்னு நினைச்சா இது வேற கேஸால இருக்கு. ஏதோ அக்கா தங்கச்சிக்கு வந்தா ஒரு நாள் 2 நாள் தங்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா இவ இங்கே தங்கிருவா போல இருக்கே. இவளை தேடி காலையில 3 பேர் வந்தாங்க, இப்ப 2 பேர் வந்துட்டு போறாங்க. இது என்ன கொடுத்து நடத்துற காம்பவுண்ட் நினைச்சீங்களா, இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? இது சரிப்பட்டு வராது. நான் உனக்கும் உன் புருஷனுக்கு மட்டும்தான் வீடு விட்டேன். இப்ப 3ஆவதா ஒரு ஆள் வந்து தங்குனா தண்ணி செலவு, கரண்ட் பில்லு செலவெல்லாம் என்ன ஆகுறது? அதுவும் இல்லாம கழுத்துல தாலி இல்லாம வயித்துல புள்ளையோட என் காம்பவுண்ட்ல தங்குனா இந்த காம்பவுண்ட் பேரே நாரி போயிடும். அதனால உன் புருஷன் வந்தது சொல்லு, நீ கொடுத்த அட்வான்ஸ திருப்பி கொடுத்துற, உடனே வீட்டை காலி பண்ணு. ஆமா. மாப்ள, மாமா, பேங்க் மேனேஜர் தனிகாஜில் இருக்கார்ல, அவர்கிட்ட லோன் விஷயமா எல்லாத்தையும் பேசிட்டேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாரு. உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? என்ன மாப்ள யோசிக்கிறீங்க? பேங்க் மேனேஜர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும்ல, நம்பர் 3 வேதாச்சல ஸ்ட்ரீட்டு, சாலிகிராமம். அவர் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குமே, நேர போங்க, அவருக்கு ஒரு ஃபோனை பண்ணுங்க, வழியை சொல்லுவாரு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. என்ன மாப்ள, ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க? அது வந்து மாமா, ஒரு முக்கியமான வேலையா ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போனோம், அதான். அட என்ன மாப்ள, கோடிக்கணக்கா பணத்தை போட்டு பில்டிங்கை கட்டிட்டு இருக்கோம். அது விஷயமா பேங்க் மேனேஜர் போய் பார்க்கறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? யார் இந்த முக்கியமான ஆளு? அது வந்து நானும் நம்ம பில்டிங்கோட சிஎம்டி அப்ரூவல் விஷயமா நம்ம ஆடிட்டர் ஒருத்தரை பார்க்க சொன்னாரே, அவரை பார்க்க தான் மாமா போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி, நீங்க முதல்ல அவரே பாருங்க, பேங்க் மேனேஜரை நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்ள, என்ன மாமா? போற காரியத்தை நல்லபடியா முடிங்க. ஏன் மாப்பிள்ளைங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பா மாமா, நான் வரேன். என்னம்மா பூஜை கொடையோட கிளம்பிட்ட? கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. பரவாயில்லையே, ஒரு நல்ல நாள், விசேஷமான நாளுன்னு நான் கோவிலுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டேன்னுவ. இன்னைக்கு இந்த நேரத்துல கோவிலுக்கு கிளம்பிருக்க, பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். கொஞ்சம் இரு,
நானும் புடவை மாத்திட்டு உன் கூட வரேன். அம்மா நான் அது அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போறேம்மா. வரதுக்கு லேட் ஆகும். அப்பாக்கு டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா அவர் சத்தம் போடுவாரு. நீங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்.